அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்தில்லா அம்மா பாத். அல்லாஹுக்கு எல்லா புகழும் வழிகாட்டல் சிறந்தது நபிகளாருடைய வழிகாட்டல் கூறியானாக. அன்பிக்கினிய உறவுகளே, சூரத்துல் அஸ்ரினுடைய முதல் 2 வசனங்களுடைய தப்சீரை நாம் சுருக்கமாக 3வது வகுப்பில் பார்த்தோம். இந்த 4வது வகுப்பில் சூரத்துல் அஸ்ரினுடைய இறுதி வசனம் 3வது வசனம் அதனுடைய தப்சீரை முழுமையாக பார்க்கலாம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா இல்லல்லதீன ஆமனு என்று ஆரம்பிக்கின்றார். நஷ்டமடையாதவர்கள், அவர்கள் விதிவிலக்கானவர்கள் யார்? இவர்களைத் தவிர மற்ற எல்லோர்களும் நஷ்டமடைவார்கள் என்று அல்லாஹ் விதிவிலக்காக சொல்கின்றார். 4 பேர்களை. அதில் முதலாவது என்ன? இல்லல்லதீன ஆமனு, அவர்கள் எத்தவர்கள் என்றால் ஈமானோடு இருப்பார்கள். இந்த இடத்தில் ஈமான் என்று நாடப்படுவது ரூஹானியத்தான ஈமானும் அகீதாவோடு சம்பந்தமான ஈமான். உண்மையில் நபிகளாருடைய காலத்திலும் சஹாபாக்களுடைய காலத்திலும் அதற்கு பிந்திய சில காலங்களிலும் சஹாபாக்களுடைய பார்வையில் ஈமான் என்றால் அதுக்குள்ளான் அகீதா சம்பந்தமான விடயமும் அந்த ஈமானுக்குள்ள அமையும். அதற்கு பிந்தைய காலங்களில்தான் தற்காலங்களில்தான் ஈமான் வேற அகீதா வேற நினைச்சினோம், பிரித்து நோக்குகின்றோம். இந்த இடத்தில் ஈமான் என்பது அகீதாவும் ரூஹானியத்தான விடயமும் அமைந்திருக்க வேண்டும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அனில் ஈமான், ஈமான் சம்பந்தமாக கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள்? அன் துமின பில்லாஹ், அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதல். வ மலாயிகத்திஹி, அன் துமின பில்லாஹ், அல்லாஹுவை ஈமான் கொள்ளனா என்ன? அல்லாஹ்வினுடைய ருபூவியத்தான பண்புகள் இருக்கிறது, உலூஹியத்தான பண்புகள், அஸ்மா வ சிஃபாத். அல்லாஹ் கருணையாளன், அன்பாளன், அரவணைக்கக்கூடியவன், மன்னிப்பாளன், ஆரம்பமானவன், இறுதியானவன், உணவளிக்கக்கூடியவன், அவன் செல்வந்தன், பணக்காரன், இப்படி அல்லாஹ்வினுடைய சிவத்துக்களை என்ன செய்தல்? ஈமான் கொள்ளுதல். அதை என்ன செய்யணும்? ரூஹானியத்தாக வழிகாட்டணும். அதான் ஈமான். தொழுகின்ற பொழுதோ ஒருத்தர் தவறு செஞ்சிட்டாரு, அல்லாஹ்ட பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், அல்லாஹ் மன்னிப்பான், கஃபார், அல்லாஹ் மன்னிப்பான நம்பிக்கையோடு அது துவா கேட்காரு. தொழுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக என்ன செய்கிறாரு? அந்த ஈமானி உணர்வோடு தொழுகிறார். அப்ப இது என்ன? ரூஹானியத்தான ஈமான். அப்ப ருபூவியத்தான பண்புகள் இருக்கு, அதுவும் ஒரு ஈமானோடு சம்பந்தப்பட்டது. என்ன? வானத்தை படைத்தவன், உலகத்தை படைத்தவன், எனக்கு உணவளிப்பவன் எல்லாமே அல்லாஹ். உலூஹியத்தான பண்புகள் என்ன? அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிட வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல்கள் செய்ய வேண்டும். அந்த இது இருக்கணும். வமலாயிகத்திஹி, அடுத்தது என்ன? அவருடைய மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல். அல்லாஹு தஆலா மலக்குமார்களை ஒளியினால் படைத்தான். அவர்கள் எந்த நேரமும் அல்லாஹ்வை துதி செய்து கொண்டிருக்கிறார்கள். மலக்குமார்கள், சில மலக்குமார்கள் அல்லாஹ் சிலவற்றுக்கு பொறுப்பாக்கி இருக்கின்றான். இப்படி அதுகளை என்ன செய்யணும்? ஈமான் கொள்ள வேண்டும். வகுதூபிஹி, முந்திய வேதங்களை ஈமான் கொள்ளுதல். என்ன? தௌராத் வேதம், இஞ்சில் வேதம், இப்படியான வேதங்கள் இருக்கிறது, முந்திய நபிமார்களுக்கு அல்லாஹ் அருளிய வேதங்கள், அதை ஈமான் கொள்ளுதல். ஒரு ரசூலிஹி, அவன் ரசூல்மார்கள், வலக்கது பஅத்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலா என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறார். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாங்கள் செய்த ரசூல்மார்களை இறக்கினோம் என்று சொல்கின்றார். உம்மத்துக்கு இறுதியாக வந்தவர் யார்? எம்முடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் என்ன சொல்லி ஈமான் கொள்ளணும். இதுக்கு முந்திய தூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், அவங்களை ஈமான் கொள்ளணும். இப்படியான நபிமார்களை, ரசூல்மார்களை ஈமான் கொள்ளணும். அடுத்தது என்ன? வதுமினு, அதாவது வல்யோமில் ஆஹிர், மறுமையினால் என்ன செய்யணும்? ஈமான் கொள்ளணும். வதுமினு பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, என்னோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மையான விடயங்கள், தீமையான விடயங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை கொண்டு தான் நடக்கிறது என்று என்ன செய்யணும்? ஈமான் கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்தில் ஈமான் நாடப்படுவது ரூஹானியத்தான ஈமானும் அகீதாவோடு சம்பந்தமான ஈமானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஈமானுடைய நிலைப்பாடு, ஈமானோடு ஒரு மனிதன் வாழ்கின்ற அந்த தன்மை என்பது உலகத்தோடு முடிந்து விடாது. மறுமையில், அதாவது மரணத்துக்கு பின்னாலும் அந்த ஈமான் ஓடு வாழ்ந்தால்தான் அந்த மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் நான் தப்பித்து விடலாம். பஅதல் மௌத், மௌத்துக்கு பின்னால். அதாவது ஃபயதீஹி மலகான், 2 மலக்குமார்கள் வந்து மன் ரப்புக் என்று கேட்பார்கள்.
உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கிற பொழுதோ ருபூவியத்தான பண்புகள், உலூஹியத்தான இது விடயங்கள், அஸ்மா வ சிஃபாத், அதையெல்லாம் நாம் சரிவர ஈமான் கொண்டு, உள்ளத்தால் ஈமான் கொண்டு செயற்பாடுகளை வழிகாட்டினால்தான் ரப்பி அல்லாஹ் என்று சொல்லலாம். ஒமா நபியுக் என்று கேட்கின்ற பொழுது ஒரு சுலிஹி என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூல்மார்களை ஈமான் கொள்வது, நபி அவர்களை ஈமான் கொண்டு அவருடைய சுன்னாவை தன்னுடைய வாழ்க்கையின் அம்சமாக அமைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தால்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லலாம். எனவே இல்லல்லதீன ஆமனு, ஈமான் என்று இந்த இடத்தில் சொல்லப்படுவது ரூஹியத்தான ஈமானும் அகீதாவோடு சம்பந்தமான ஈமானும் என்பது புரிந்து கொள்ள வேண்டும்.